இப்போ பிரியாணி மேன் மட்டும் இந்த ஒரு டாபிக் எடுக்கலன்னு வைங்களேன், மிகப்பெரிய தவறு. இதுக்கு ஒரு தண்டனை அனுபவிச்சிருந்திருக்கணும் நேரத்துக்கு. அதை பண்ணிட்டு உங்களால இவ்வளவு ஜாலியா இருக்க முடியுதுன்னா, எஸ் உண்மையா ஒரு ஜாலியா இருக்காருன்னா அவர் ரொம்ப ஆபத்தான மனிதரை தான் நான் பாக்குறேன். குற்றவுணர்ச்சி வேணும் கொஞ்சமா. அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு, நானும் எவ்வளவுதான் தாங்குறது, நான் ஒரு விஷயம் அவனை தப்புன்னு சொல்றேன், அது உண்மைதான், நான் அவரோட டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி நான் சொல்றேன். ஆனா அதுக்கு நெகட்டிவிட்டி எல்லாரும் சேர்ந்து திட்டுறீங்க, நீ குறை சொல்லிட்டே இருக்கேன்னு சொல்றீங்கிறப்ப அவர் உடஞ்சு போயிட்டாப்ல. இப்போ கூட நான் ப்ராடக்டா தான் பாக்குறேன், அதான் உண்மை, அது அவருக்கே தெரியாது, அவர் ஏத்துக்கணும். ஒரு ப்ராடக்டா இருக்கப்ப அவர் மேல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க நிறைய பேர். ஸோ அப்ப அந்த ப்ராடக்ட் அப்படியே போட முடியாது. இன்வெஸ்ட்னா எதை நீங்க மீன் பண்றீங்க? நீ சாப்பாடு திங்கிற, கொடுக்குறாங்க சாப்பாடு திங்கிற, காசு கொடுத்தீங்க கொடுக்காம திங்கிறியோ, ஆனா அதை பாக்குறாங்க. அதை பாக்குற ஒரு நபர் எதுக்கு அவர் பாருங்க போய் சூப்பர் கார்ஸ் சேல் பண்றதை பார்க்கணும். சாப்பாடு தானே நாங்க பாக்குறோம், அதுல ஒரு பிசினஸ் இருக்கு. எல்லாரும் சப்போர்ட் கட் பண்ணா அவரால் தனியா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போட முடியாது. நான் நம்புறேன். இறக்கணும் முடிவு பண்ணிட்டா அதை நம்ம காமிக்காம கூட இறந்து போலாம், இல்ல டக்குன்னு அப்படி போறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணாம கயிறு எடுக்கிறேன் மாற்றேன் போறேன் அப்படிங்கிறது லைவ்ல. சோ யாராவது காப்பாற்ற மாட்டாங்களாங்கிற மோட்ல உள்ளவங்க தான் லைட்டா அப்படி பாஸ் ஆக பண்ணிக்கிட்டு ஒரு அநியாயம் நடக்குது, அதை நம்ம இவ்வளவு விளக்கமா சொல்றோம், ஆனா ஸ்டில் நம்மள தப்பானு சொல்றாங்களே, இவ்வளவு ஹேட்டர்ஸ் எதுக்கு அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா எல்லாருமே அடிக்கும். அவரே அடிச்சிருக்கு. இந்த 2 பேருக்கு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, நடுவுல டைலர் இருக்காங்க. அதுதான் அதாங்க, இப்ப யார் ட்ரெண்ட் ஆகுறாங்களோ, பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்காங்கன்னா அவங்கள பிடிச்சி இது ஒருத்தே கிடையாது, சும்மா இது ஃபேக் இல்ல ஸ்கேம்ங்கிற ஒரு வார்த்தை ஆட் பண்ணிட்டா அது என்னன்னு பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். நல்லவங்களா கெட்டவங்களா இல்ல சந்தர்ப்ப சூழலை தப்பு பண்றாங்களா என்ன ஏது அதெல்லாம் எதுவுமே பாக்குறது இல்ல. எல்லாருமே தெரியும் அவர் அந்த காருக்குள்ள இருந்திருக்காரு, அது எதாத்தமா நடந்து போச்சு. எனக்கு வருத்தம் தான், நான் ரொம்ப ஹர்ட் ஆகிறேன், என்ன சீரியங்க எல்லாம் ஹர்ட் ஆகிறாங்க தான் பேசுறாரு தவிர கண்ணில் தண்ணி வந்திருக்கணுங்க, துடிச்சிருக்கணும். ஒருத்தவங்களை கொண்டுட்டோம், லிட்டரலி ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுட்டோங்கிறப்ப நீங்க பாவம் மட்டும் தப்பிக்கிறீங்கன்னா அந்த அடி பயங்கரமா இருக்கும். பட் நம்ம இந்த விஷயத்தை பத்தி உள்ள கொஞ்சம் எடுத்து பேசும்போது எனக்கு என்ன தெரியும்னா, பிரியாணி மேன் மேல தப்பே இல்லைன்னு அதாங்க அவர் உண்மையாதான் சொன்னாப்ல, ஆனா இருக்கதான் சொல்லியிருக்காரு, அது கண்டென்ட்டுக்காக சொல்லியிருக்காரு. நான் சொல்லுவேன் எவ்வளவோ கண்டென்ட் இருக்கு, எவ்வளவு பேசிருக்கலாம், ஆனா ஏன் அவரை தொடர்னா அவர் ஃபாலோவர்ஸ் அதிகம். அவர் பண்ணது அநியாயம் தான், தப்புஸ்டாரு உண்மைதான், யாருக்கும் தெரியாதா? அதுல அவர் பேசுற அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, டோன், அது மெஜாரிட்டி பேருக்கு எரிச்சல் உண்டாக்குற டோனா இருக்கு. பேசுற விதம் எரிச்சல் உண்டாக்குற டோனா இருக்கு. அவர் பயன்படுத்துற வார்த்தைகள் நாகரிகமா கரெக்டா பயன்படுத்தினா அவருக்கு சப்போர்ட் பயங்கரமா இருக்கும். அப்போ பிரியாணி மேன் சொன்னது முக்காவாசி உண்மைதானா? உண்மை இல்லைன்னு சொல்லவே முடியாது. உண்மை இல்லாம ஒருத்தவங்க ட்ரிகரை ஒருத்தர் முழுக்க தன்னை பத்தி பொய்யாவே சொல்றான்னா பக்கம்ல நம்ம அதை கண்டுக்காம போயிருவாங்க. சோ முழுக்க இவர் சைடு நிறைய தவறுகள் செஞ்சதை அவர் கிளியரா சொல்லிட்டாப்ல. சோ தப்பிக்கவே முடியாது, பதில் சொல்லி ஆகணும். அதனால அவர் ரிப்ளை வீடியோ போட்டார். இந்த விஷயம் நடந்து ஒரு 5-6 நாளைக்குள்ள அவர் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்றாப்ல, ஜாலியா சந்தோஷமா. எப்படி முடியும்? அதுல இருந்து எப்படி தப்பிச்சிருப்பாரு இர்ஃபான்? சப்போர்ட் தாங்க, எல்லாமே சப்போர்ட் தான். இருக்க நபர்கள் உங்க கூட ஸ்ட்ராங்கா இருக்காங்க, உங்களுக்கு காப்பாற்றக்கூடிய நபர்கள் இருக்காங்க அப்படின்னா தாராளமா நீ தப்பிச்சுக்கலாம். ஹாய் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நல்லா இருக்கீங்களா? சூப்பர் ப்ரோ. அதாவது சோஷியல் மீடியா பிரபலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இர்ஃபான் வியூஸ் இந்த நம்ம பிரியாணி மேன் அந்த ஒரு பஞ்சாயத்து வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தாக சமீப காலத்தில் போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு வந்து நின்று இருக்குன்னா, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அரெஸ்ட் வரைக்கும் வந்துருக்கு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு இடத்துல பிரியாணி மேன் கிட்ட தான் ஆரம்பிச்சிச்சு. பட் அது கரெக்டாக அவர் ஆரம்பிச்சது, அது அதனால தான் இது எல்லாமேவா? கண்டென்ட் தேவைகள் தாங்க. அவர் வீடியோஸ் போட்டு நிறைய பேர் கலாச்சிட்டே இருக்காரு, கலாய்க்கிற வீடியோ நல்லா வியூஸ் போகுது, பயங்கரமா போகுதுங்கிறப்ப ஓகே அடுத்து யாரை கை வைக்கலாம்னா ஒருத்தர் பண்ணியிருக்காப்ல, இது யாரும் அதை பத்தி பெருசா பேசல அப்படிங்கிறப்ப நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ அப்ரோச் பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகும் நம்பி தான் அவர் பண்ணாரு. அது கொஞ்சம் டீப்பா போயிட்டாரு. கிட்டத்தட்ட முடிஞ்ச கேஸ் மாதிரி தான் அது. விஷயம் நடந்து பல மாசங்கள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட லிட்டரலி வருஷம் ஆச்சு அது. ஸோ அதை பத்தி திரும்பி நோண்டி எடுக்கிறப்ப அவருக்கு ட்ரிகர் ஆகுது, என்ன அப்படி நம்மள பத்தி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் அதுக்கு பதில் போறாரு. அதோட முடிஞ்சு போச்சுன்னு என்னோட கருத்து. ஸோ அதுக்கப்புறம் பிரியாணி மேனோட ஃபாலோவர்ஸ் நீ ஒரு வீடியோ போட்டு அதுக்கு அவர் ரிப்ளை போட்டிருக்காரு. அதுல விஷயங்கள் நான் வந்து ரொம்ப நியாயமானவன்னு சொல்லியிருக்காரு. நீ முழுக்க குறை சொன்னேன். சோ இவர் நியாயமானவர் தான் நாங்க நம்புறோம், நீ இப்ப சரியான ஆளா தான் இதுவும் அநியாயம் சொல்லி நிரூபித்துங்கிறப்ப தான் அதுக்கு தான் ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ ட்ரிகர் ஆயிட்டார் போல. அதனால அதுக்குள்ள வீடியோ போடுறோம், அவன் ரிப்ளை வீடியோ போறான்னு சொல்லி ட்ரிகர் ஆயிட்டு 1.5 மணி நேரம் வீடியோ போட்டேன். நான் ஃபுல்லா பார்த்தேன். சோ அந்த வீடியோ தான் இத்தனை பிரச்சனைக்குமே ரீசன். அவ்வளவு பெருசா 1.5 மணி நேரம் போட்டு ஒருத்தனை தப்பானவன்னு காமிக்கிறதுக்கு தேவையில்லை, ஏன்னா எல்லாமே தப்பு தான். ஸோ அதுதான் அவ்வளோ டீட்டெயிலாக போட்டதான் ரீசன். ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பட் இருந்தாலும் சமீப காலத்தில் நான் பிரியாணி மேனோட கண்டென்ட் பார்த்தேன். இந்த இர்ஃபானோட பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் டவர் பார்க்கு போயிட்டு இது ஓயோ அப்படின்ற மாதிரி சொல்றது, செம்மொழி பூங்கா போயிட்டு அந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த கண்டென்ட்டாகவே அவர் கண்டென்ட் ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சுல்ல. ஸோ அப்போவே அவரை கொஞ்சம் அடக்கி இருக்கலாமோ? ஆமாம், அது வியூஸ் தாங்க. இப்போ எல்லா வியூஸ் கிடைக்குது அப்படின்றதுக்காக நம்ம எல்லாத்தையும் போட முடியாது. அதுதான் சொல்ல வரேன். அதான் நீங்க சொல்றத நானும் சொல்ல வரேன். வியூஸ்க்காக சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு, அதை யாருமே கை வைக்க மாட்டாங்க. சோ அதை நம்ம கை வச்சா யாருமே பார்க்காத பண்ணாத விஷயங்கள் பண்றாங்கன்னு சொல்லி அதை போய் தேடி பார்க்க ஆரம்பிச்சாங்க. வியூஸ் வந்துருச்சு. சோ அந்த டைப்லயே போலான்னு முடிவு பண்ணிட்டாரு. ஈவன் எனக்கு தெரிஞ்சு அவர் அதுல ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஒர்க்கை நிறைவோட பண்ணியிருந்தாருன்னா, பிடிச்சி பண்ணியிருந்தாருன்னா அவர் இந்த சோசியல் மேட்டருங்கிறாங்களா அதுக்கு போயிருக்கவே மாட்டார். அந்த மைண்ட் செட்ல இருக்க ஒரு நபர் எனக்கு தெரிஞ்சு அவர் வேண்டா வெறுப்பா தான் பண்ணியிருக்காப்ல. வியூஸ் வருது ஓகே, ஆனா இந்த வேலை உங்களுக்கு பிடிக்காத வேலையாச்சே, ட்ரோல் பண்றது எல்லாமே. ஏன்னா
கடைசியா உட்காந்து ஃபீல் பண்றாருல்ல, இது எனக்கு பிடிக்காது, பெருசா எனக்கு பிடிக்காது, இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்ணேன், நான் எப்பவுமே டவுனா தான் இருந்திருக்கேன் இது வரைக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு நபர் வேண்டாம் வெறுப்பா அதை பண்ணியிருக்காரு. ஸோ வேண்டாம் வெறுப்பா ஒரு வேலையை பண்ண தேவையில்லை. இன்கம் தாண்டி உங்களுக்கு அந்த வேலை பிடிக்கலன்னா விட்டுட்டு அமைதியா இருக்கலாம், வீட்டில் சாப்பாடு இருக்கா சாப்பிட்டு அமைதியா இருக்கலாம், இதை பண்ணிருக்க தேவையில்லை. ஓகே, கடைசியா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த சூசைட் அந்த ஒரு லெவலுக்கு போயிருக்காரு. உண்மையாவே அந்த அளவுக்கு அவர் டிப்ரெஸ் ஆயிருப்பாரா? டிப்ரெஸ் ஆனது உண்மை, அது என்னால ஃபீல் பண்ண முடியுது, ஈஸியா ஃபீல் பண்ண முடியும். வீடியோ ஓரளவு பார்க்கும்போது உங்களால முழுசா ஃபீல் பண்ண முடியுது. அது அடிக்கும், எல்லாருக்குமே அடிக்கும். அவர் அதை ஓப்பனா சொல்லிட்டாரு, நானும் எவ்வளவுதான் தாங்குறது, நான் ஒரு விஷயம் அவனை தப்புன்னு சொல்றேன், அது உண்மைதான், நான் அவரோட டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி நான் சொல்றேன். ஆனா அதுக்குமே நெகட்டிவிட்டி எல்லாரும் சேர்ந்து என்ன திட்டுறீங்க, நீ குறை சொல்லிட்டே இருக்கேன்னு சொல்றீங்கிறப்ப அவர் உடஞ்சு போயிட்டாப்ல. அது உண்மைதான். ஆனா அந்த சோசியல் மேட்டர் அப்படிங்கிறது எனக்கு அது என்ன வேணா பண்ணிக்கலாமே, ஜாலியா இறக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதை நம்ம காமிக்காம கூட இறந்து போலாம், இல்ல டக்குன்னு அப்படி போறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணாம கயிறு எடுக்கிறேன் மாற்றேன் போறேன் அப்படிங்கிறது லைவ்ல. ஆமா, அந்த இடங்கள் எனக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு, எப்படி யாராவது வந்து காப்பாத்திடுவாங்க. ஏன்னா அது அப்படி ஒரு விஷயம் இருக்கு, சோசியல் பண்ணி போற எல்லாருமே முழு தைரியத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க, பண்றவங்க இறந்துருவாங்க. ஸோ யாராவது காப்பாற்ற மாட்டாங்களாங்கிற மோட்ல உள்ளவங்க தான் லைட்டா அப்படி பாசாங்க பண்ணிக்கிட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைப்பா தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா ஸ்டில் அவரோட ஸ்ட்ரெஸ் உண்மை கண்டிப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஃபுல்லா எல்லா மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பாயிண்ட் போது எஸ் அது எல்லாரும் தாண்டி அதை ஈஸியா வந்துட முடியாதுங்க. ஒரு பாயிண்ட்ல உடஞ்சு போயிருவாங்க. மீன்ஸ் உங்களோட ஹைப்பர் சேச்சுரேஷனுக்கான எல்லா விஷயங்களும் நீங்க பண்ணி இதுதான் தப்பு இதுதான் சொல்லி நீங்க பேசுனதுக்கு அப்புறமும் திரும்பவும் வந்து நீ தப்பா இருக்க அப்படிங்கிறப்ப ஒரு அநியாயம் நடக்குது. அதை நம்ம இவ்வளவு விளக்கமா சொல்றோம், ஆனா ஸ்டில் நம்மள தப்பானு சொல்றாங்களே, இவ்வளவு ஹேட்டர்ஸ் எதுக்கு அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா எல்லாருமே அடிக்கும், அவரே அடிச்சிருக்கு. என்னதான் ஒரு மனுஷன் வந்து நான் நெகட்டிவிட்டி எடுத்துக்க மாட்டேன், நான் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸே பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஒரு கட்டத்தில் அடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. எஸ், எல்லாருக்குமே அடிக்குங்க. அது யார் எந்த லெவல்ல ரீச் பண்ணா, சில பேர் வந்து பாசிட்டிவாவே வளர்ந்து வருவாங்க, ஹைப்பா இருப்ப ஒரு அடி விழுவோம். ஸோ அப்போ அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்லேயே அந்த அடியெல்லாம் விழுந்துருந்துச்சுன்னா ஈஸியா இருக்கும், நமக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்ற சொல்றீங்களா? நீங்க சொல்றதுல வேற ஏதோ மீன் பண்ணி அடியே சொல்றீங்க. ஸ்டார்டிங்லேயே பல இன்டர்வியூ சொன்னதான், என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவே வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா மொழியிலும் திட்டாங்க. நான் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ எனக்கு அப்படி திட்டு வந்துச்சு, எனக்கு ஒன்றும் புரியல. புரியாமையே ஒரு ஐடியா வந்துட்டேன், இப்படிதான் நடக்கும் போல. ஆனா வீடியோ மில்லியன். ஸோ இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், ஏத்துக்கிட்டு தான் நகரணும். அப்புறம் போக நான் திட்டங்களே என்னோட ஃபாலோவர்ஸா மாறிட்டாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி தான் போனமே தவிர இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுனா எல்லாருமே போயிடலாம் டப்பு. ஓகே, அதாவது நீங்க என்ன நினைச்சீங்க உங்களை எல்லாருமே திட்டம் போது அந்த ஒரு ஸ்டார்டிங்ல உங்களோட மனநிலை எந்த மாதிரி இருந்துச்சு? அது என் கூட ஸ்டார்டிங்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் தெரியும். ஒன்றும் புரியாம இருந்தேன்னா, ஏன்னா நான் பேச வந்ததே ஆக்சிடென்டலா தான் பேச வந்தது தான். சரி நான் பேசி பார்ப்போம், எவனுமே வரமாட்டானே, சேனல் ரன் பண்ண வாடகை கொடுக்கணும்னு பேச ஆரம்பிச்சதான். அதான் ட்ரெண்டிங் திட்டுறாங்க. நான் திட்டுற அளவுக்குலாம் உங்க யாருக்கும் ஒண்ணுமே பண்ணது இல்லையாடா, தெலுங்கு கன்னடத்தெல்லாம் திட்டுறீங்களே, எந்த நம்பிக்கையில திட்டுறீங்க அப்படின்னு. எஸ், யூனிவர்சலான ஒரு பாட்டு அது, இங்கி மிக்கும் காவல் இது இருக்குல்ல, அதை பேசி விட்டேன். கண்ண சந்தெல்லாம் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஹேட்டை தாங்கிட்டு பேலன்ஸ் பண்ணி வரணும். திட்டுறவன் கமெண்ட்ல தாங்க திட்டுவான், அந்த கமெண்ட்ல பேசுற வார்த்தையை நேரா வந்து உங்ககிட்ட ஒருத்தன் பேச மாட்டான். அந்த நேரில் பார்த்தாலுமே பேச மாட்டான், செல்ஃப் கூட சில பேர் கேட்பான். ஸோ எனக்கு உங்களுக்கு பிடிக்காது ப்ரோ, ஆனா ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா எனக்கு கேட்டிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுதான் ஃபேக்ட், அதை புரிஞ்சுக்கணும். மற்றபடி உன்னை கொல்ல போறேன்னு சொல்றேன் நேரில் வந்தெல்லாம் குத்த மாட்டான். டைப் பண்ற மீன்ஸ் எப்படி கொல்ல போறேன், எப்படி டைப் பண்ணணும், நான் கொல்ல போறேன் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. சும்மா சோஷியல் மீடியா ஒரு இல்யூஷன், இமேஜினரி வேர்ல்டு தாங்க. அதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ் தேவையில்லை, இப்படிலாம் தேவையில்லை. ஓகே, ஒரு பக்கம் பிரியாணி மேன் வந்து இர்ஃபானை தாக்கி வீடியோ போட்டுட்டு வந்துட்டு இருந்தார்ல, அது மறுபக்கம் வந்து இவரும் ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சார்ல. ஸோ அவரை ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டு இருக்குமோ? ஸோ அவருமே நிறைய பேசியிருந்தார்ல இர்ஃபான். ஆமா, அவர் சைட்ல இருந்து கண்டிப்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் ரீசனபிளா இருக்கும், அவர் அப்படிங்கிற போது தான் போயிருப்பாப்ல. ஏன்னா அவருமே அமைதியா இருந்திருந்தா கூட இந்த பிரச்சனை இருந்தது, அவர் ஒரு வீடியோவோட அப்படியே முடிச்சுட்டு இருக்கலாம். எஸ், எனக்குமே இது ஒண்ணுமே புரியல. ஏன்னா இர்ஃபான் வந்து எஸ் அவர் ஒரு மிகப்பெரிய செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. மீன்ஸ் சாப்பாடு வெறியர்கள் மட்டும் இல்லாம பொலிட்டிக்கல் வைஸ்மே பயங்கரமான பெரிய பெரிய நபர்கள், மீன்ஸ் பார்க்கவே முடியாது அவங்களெல்லாம். அவங்கள போய் அவ்வளவு கேஷுவலா சாப்பிட்டுக்கிட்டு இன்டர்வியூ எடுக்கிற ஒரு நபர், அந்த ஃபாலோவர்ஸும் உள்ள இருக்காங்க, குழந்தைங்க உள்ள இருக்காங்க, ஃபேமிலி உள்ள இருக்கு. அப்படி இருக்கப்ப ஒருத்தர் வந்து இந்த பூ வார்த்தை சூ வார்த்தைலாம் அசால்ட்டா பேசுறாரு, பீப் போடுறாங்க, ஆனா தெரியாதா அப்படி ஒரு வார்த்தை இருக்குல்ல. சோ அதை பேசுறாருன்னா அந்த தைரியம் எங்கேருந்து வருதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா நீங்க அப்படி மேம்பட்ட லெவலுக்கு போயிட்டீங்க, அவ்வளவு பெரிய நபர்களை இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு நீங்க போயிட்டீங்க. சோ அதை தாண்டி நீங்க ரிப்ளை வீடியோ போடுறதுனா அதுல ஒரு கண்ணியம் வேணாமா? அப்ப ஸ்டில் நீங்க எவ்வளவு ஹைட்ஸ் நீங்க ரீச் பண்ணாலுமே இந்த மைண்ட் செட் தான் உங்களுக்கு இருக்கு. கெட்ட வார்த்தை ஓப்பனா ஒரு எல்லாருமே கெட்டதை பேசுறாங்க, எல்லாரும் பேசுறோம், கேமரால பேசக்கூடாதுல்ல. அது அவர் பேசுறாருன்னா ஓகே, கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியான மைண்ட் செட் உள்ள நபர் தான் அவர். எல்லாரும் இதுவா இருக்கிறேன், நான் பேசுவேன், என்னால பேச முடியும், என்ன பண்ணுவோம் பண்ணிக்காது, உன்னால என்ன பண்ண முடியுமோ கெட்ட வார்த்தைகளை இதெல்லாம் பேச முடியும். ஓகே, ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்போ பிரியாணி மேன் சொன்னது முக்கால்வாசி உண்மைதானா? ஆமாங்க, உண்மை இல்லைன்னு சொல்லவே முடியாது. உண்மை இல்லாம ஒருத்தவங்க ட்ரிகர் ஒருத்தர் முழுக்க முழுக்க தன் பத்தி பொய்யாவே சொல்றான்னா பக்கம்ல நம்மள அதை கண்டுக்காம போயிடுவாங்க. இது எதுவுமே உண்மை கிடையாது. ஏன்னா என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ இதை நம்ப மாட்டாங்கன்னு போயிடலாம். ஸோ அதுல உண்மையும் போயும் கலந்துருங்கிறப்ப அதுக்கு விளக்கம் கொடுத்தாகணும். ஸோ முழுக்க முழுக்க இவர் சைடு நிறைய தவறுகள் செஞ்சதை அவர் கிளியரா சொல்லிட்டாப்ல. ஸோ தப்பிக்கவே முடியாது, பதில் சொல்லி ஆகணும். அதனால அவர் ரிப்ளை வீடியோ போட்டாரு.
ஓகே, குறைகள் இருக்கு. ஆரம்பத்துல பிரியாணி மேன் என்ன சொன்னா, என்னை எதனால நான் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன்னா, இதே விஷயத்த பிரியாணி மேனா நான் செஞ்சிருந்தா என்ன சும்மா விட்டுருப்பீங்களா, சும்மா விட்டுருப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாருல. உண்மையாவே அவர் செஞ்சிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? அவரை விடுங்க, நான் செஞ்சா என்னையே விட்டுருக்க மாட்டாங்க. நான் ஒரு மிட் லெவல் யூடியூபர், 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க எனக்கு. அவ்வளவு பெருசா ரீச்சும் கிடையாது, அதுக்கான வேலை செய்யல, அவ்வளவுதான். ஸோ அப்படி இருக்கப்ப அதை நான் செஞ்சாலுமே என்னையே விட்டுருக்க மாட்டாங்க. அவர் கேட்குற கேள்வி சரியானது தான். இந்த வேலையை செஞ்சிருந்தா அது எவ்வளவு ட்ரெண்டிங்கா இருக்கும், எவ்வளவு கெட்ட பேர் வந்திருக்கும், அப்படி ஒருத்தர் இருந்தானாங்கிற அளவுக்கு அழிச்சு காலி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அவருக்கு நடக்கவே இல்லை. அவர் ரொம்ப பாசிட்டிவாக ஜாலியாக எந்துவா இருக்காப்புல. மீன் சில இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன், அதில் சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் நடந்து ஒரு 5-6 நாளைக்குள்ள அவர் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறாப்புல, ஜாலியாக சந்தோஷமா. எப்படி முடியும்? ஸோ அப்போ இது ரொம்ப தப்பா இருக்குல்ல. ஹியூமனிட்டிங்கிறது இல்லையே. மீன்ஸ் அது லேயர் மாறும், ஒருத்தவங்க ஒவ்வொரு லெவலில் ஹியூமனிட்டி காட்டுவோம். ஆனால் இதில் ஹியூமனிட்டி இல்லையே. ஒரு லிட்டரலி ஒரு ஹிடன் ரன்னுங்கிறப்ப அந்த பதட்டம், அந்த குற்ற உணர்வு, அடிபட்டு உயிரோட கூட இல்லை, இறந்துட்டாங்க. ஸோ அப்போ அடுத்த வீடியோ உங்களால் அப்லோட் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் இது இஷ்யூ ஆகுதுங்கிறப்ப உங்களால் விளக்கம் கொடுக்க முடியுதுன்னா ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு நபரை தான் எனக்கு தெரியறாப்புல. ஓகே, அதுலேருந்து எப்படி தப்பிச்சிருப்பாரு இர்ஃபான்? சப்போர்ட் தாங்க, எல்லாமே சப்போர்ட் தான். இருக்க நபர்கள் உங்க கூட ஸ்ட்ராங்கா இருக்காங்க, உங்களை காப்பாற்றக்கூடிய நபர்கள் இருக்காங்க அப்படின்னா தாராளமா நீ தப்பிச்சுக்கலாம். எங்க அரசியல்வாதிகள் எப்படிங்க தப்பிக்கிறாங்க? கொலை செஞ்சிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க, அது பண்ணிருக்காங்க, மணல் கடத்திருக்காங்க, எல்லாமே நமக்கு தெரியுது. ஸோ ஈவன் ப்ரூஃப் இருந்தாலுமே பக்கபலங்கள் இருக்கு, சப்போர்ட் இருக்கு, மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு, உங்களால ஆதாயம் இருக்கு பல பேருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறப்ப இர்ஃபானுக்கு ஒரு நான் ப்ராடக்டா தான் பாக்குறேன். அதான் உண்மை, அது அவருக்கே தெரியாது, அவர் ஏத்துக்கணும். ஸோ ஒரு ப்ராடக்டா இருக்கப்ப அவர் மேல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க நிறைய பேர். ஸோ அப்ப அந்த ப்ராடக்ட்டுக்கு அப்படியே போட முடியாது. இன்வெஸ்ட்னா எதாவது நீங்க மீன் பண்றீங்க? ஆமாங்க, அவர் டிராவல்லாம் நிறைய பண்றாரு இல்ல, ஃபாரின்ஸ்க்குலாம் போறாரு. சூப்பர் கார்ஸ் பத்தி நீ சாப்பாடு திங்கிற, கொடுக்குறாங்க சாப்பாடு திங்கிற, காசு கொடுத்து திங்கிறியோ கொடுக்காம திங்கிறியோ, ஆனா அதை பாக்குறாங்க. அதை பாக்குற ஒரு நபர் எதுக்கு அவர் ஃபாரின் போய் சூப்பர் கார்ஸ் சேல் பண்றதை பார்க்கணும்? சாப்பாடுக்கு தானே ஒன்று நாங்கள் பார்க்குறோம். ஸோ அது ஒரு மாடல், அவர் அங்கே போய் பண்ணணும், அதை பேசி ஆகணும், அதில் ஒரு பிஸ்னஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு ப்ராடக்டாக இருக்கப்போ அவர் மேலே இவ்வளோ அலிகேஷன் வரணும், அவர் கிளியர் பண்ணி ஆகணும். அதுக்கான வேலைகள் தான் அது. அந்த மிகப்பெரிய சப்போர்ட் அவருக்கு உறுதியாக இருக்கு. ஓகே, ஒரு ஃபுட் ரிவ்யூவர், ஒரு யூடியூபர், ஒரு ஹிட் அண்ட் ரன் ஒருத்தங்களை சாவடிச்சுட்டு தப்பிச்சு, ஆக்சுவலி இப்போ பிரியாணி மேன் மட்டும் இந்த ஒரு டாப்பிக்கை எடுக்கலன்னு வைங்களேன், நிறைய பேருக்கு இது தெரியாமையே இருக்கும். சரியா, நிறைய பேர் அப்போ கவனிக்காமையும் வந்திருக்கலாம், தெரியாமையே இருக்கும். பட் அந்த ஒரு தைரியம் இப்படி ஒரு மனுஷனால ஒரு யூடியூபர் அப்படின்ற வருது அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க? அதாங்க, சில பேர் தைரியத்தை உள்ளே வச்சுக்குவாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, தனியா அவங்களால இயங்க முடியும் தாராளமா. லைஃப் லாங் நான் சொல்றேன், இயங்க முடியும். சில பேரால சும்மா ஆரம்பிச்சிருப்பாங்க, விளையாடுறதும் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு சப்போர்ட் கிடைக்கும், அந்த சப்போர்ட் இறக்கி பிடிச்சிக்குவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணல, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, காசுலாம் கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க, எல்லாமே கிடைக்கும். ஆனா ஸ்டில் அவங்க நம்மளை யூஸ் பண்ணி நம்மளை லைட்டா லிட்டரலி ஒரு ஆக்டோபஸ் மாதிரி பிடிச்சிக்குவாங்க, இமேஜினரி, அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது அவர் நடந்துருச்சு. அந்த சப்போர்ட் அவர் முழுசா யூஸ் பண்ணிக்கிறார். அந்த சப்போர்ட்டால தான் அவர் இயங்குறாரு. எல்லாரும் சப்போர்ட்டை கட் பண்ணா அவரால் தனியா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போட முடியாதுன்னு நான் நம்புறேன். அவரால் தனியாக அதிகமாக பண்ண முடியாது. ஓகே, இப்படி சொல்றீங்க. ஆக்சுவலி இப்போ நான் இர்ஃபான் கேஸ் இது பார்க்கும்போது அப்படியே பாலிவுட்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சுல, இதே மாதிரி ரோட்ல படுத்திருந்தவங்களை சாவடிச்சு ஒரு பெரிய ஆக்டர், அது ஒரு ரொம்ப பெரிய கேஸ் ஆச்சு. அங்க ரொம்ப பெரிய ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அது சும்மா இல்ல, அவ்வளவு சீக்கிரம் அவர் இருக்கவே முடியல. அந்த கேஸ்ல இருந்து அவர் வெளியில வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆச்சு. பட் இங்க இப்ப அவர் ஜாலியா எல்லா செலிபிரிட்டியும் இன்டர்வியூ எடுக்கிறாரு, எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் எப்படி அங்க பாலிவுட்ல அவ்வளவு பெரிய ஒரு ஆளு, அவ்வளவு பெரிய ஆளாலேயே அவ்வளவு சீக்கிரம் அதுல இருந்து வெளியில வர முடியல. பட் இங்க ஒரு நார்மலான யூடியூபர், என்னதான் ஒரு அரசியல் சப்போர்ட் இருந்தாலும், என்னதான் யூடியூப்ல கான்டாக்ட்ஸ் இருந்தாலும், எப்படி அவரால் இந்த மாதிரி அதாங்க தப்பிக்கிறதுக்கான வழிகள் தாங்க. இது தவறு நடந்திருக்கிறது, மிகப்பெரிய தவறுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா எந்த ஒரு தவறுல இருந்தும் எல்லா கேஸுமே 2 சைடு வக்கீல்கள் அட்வொகேட் வாதாடுறாங்கல்ல. ஆனா பச்சையா தெரியல இங்க இந்த பக்கம் தான் தப்பு இருக்குன்னு. ஏன் அட்வொகேட் புக் ஆகுறாங்க? ஏன்னா எஸ் அவ்வளவு பே பண்றாங்க. எந்த ஒரு தவறுலையுமே நீங்க கேப் வச்சு தப்பிக்கலாம், இருக்கு ஓட்டைகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான ஆட்கள் அவர் ஹெல்ப் பண்றாங்க. மற்றபடி இது மிகப்பெரிய தவறு. இதுக்கு ஒரு தண்டனை அனுபவிச்சிருந்துருக்கணும் நேரத்துக்கு. ஆனா இவ்வளவு ஜாலியா இருக்காருன்னா அதான் பயங்கரமான சப்போர்ட் இருக்கு, எல்லா ஓட்டைகளையும் தப்பிச்சிருக்காப்ல, அவ்வளவுதான். அது எப்படி இவருக்கு அந்த சப்போர்ட்ன்றது உண்டாகி இருக்கும், இந்த யூடியூப் வந்ததுக்கு அப்புறமா உண்டாகி இருக்கும்? அதான் சிம்பிளா நான் சொல்றேங்க, ப்ராடக்ட்டுங்க. அவர் மேல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்க. அவர் இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காருன்னா அவர் மேல பல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அவர் அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டாங்க, ஃபேவரட்டாக விட்டுற மாட்டாங்க. அவரை வச்சு மணி ஏர்ன் பண்ணிட்டே இருக்கணும். அதுல ஒரு பர்சன்டேஜ் அவருக்கும் போகும், அவரை நல்லா சூப்பரா பாத்துக்குவான்னு வச்சுங்க. ஆனா ஸ்டில் அவர் அவ்வளவு ஈஸியா விட்டுற முடியாது. அவரை காப்பாத்தி அவர் மூலமா ப்ராஃபிட் எடுத்தே ஆகணும். சோ இந்த மாதிரி ஹிட் அண்ட் ரன்ல எல்லாம் பிடிச்சி அவர் ஃபேவரட் ஆயிட்டாரு, பேர் கெட்டு போச்சு அப்படின்னா ரொம்ப மோசமாயிரும். சோ அதை நீங்க பாருங்க, இப்போ வரைக்குமே எல்லாருக்குமே தெரியும் அவர் அந்த காருக்குள்ள இருந்திருக்காரு. ஓட்டுனாரா எனக்கு டவுட் தெரியல நமக்கு, அந்த காருக்குள்ள இருந்திருக்காரு. ஆனா அது எதார்த்தமா நடந்து போச்சு. எனக்கு வருத்தம் தான், நான் ரொம்ப ஹர்ட் ஆகிறேன், என்ன சீரிக்கும் எல்லாம் ஹர்ட் ஆகிறான்னு தான் பேசுறாரு தவிர கண்ணில் தண்ணி வந்திருக்கணுங்க, துடிச்சிருக்கணும். ஒருத்தவங்களை கொண்டுட்டோம், லிட்டரலி ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுட்டோங்கிறப்ப துடிச்சிருக்கணும். ஏன்னா ஒரு உயிர் கிடையாது, அது யாருமே இல்லாத உயிர் கிடையாது. ஒரு பாட்டி, அவங்க ஒரு குழந்தைக்கு புரியுதுல உங்களுக்கு, ஒரு மகளுக்கு இதா இருப்பாங்க, ஒரு
பாப்பாக்கு சுத்தி ஒரு குடும்பம் பாட்டியா இருப்பாங்க, அன்பு பரவிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அன்பை நீங்க கட் பண்ணி தூக்கிட்டீங்க டோட்டலா. அப்ப அது எவ்வளவு பெரிய வெற்றி நம்ம ஈவன் நீங்க என்னதான் காசு கொடுத்தாலும் என்னதான் பண்ணாலும் எவ்வளவு பெரிய வெற்றிடத்தை உருவாக்கிருக்கீங்க. அதை பண்ணிட்டு உங்களால இவ்வளவு ஜாலியா இருக்க முடியுதுன்னா எஸ் உண்மையா ஒரு ஜாலியா இருக்காருன்னா அவர் ரொம்ப ஆபத்தான மனிதரை தான் நான் பாக்குறேன். குற்றவுணர்ச்சி வேணும் கொஞ்சமாச்சும். என்ன நடந்திருக்கணும்? இப்போ நடக்கல, எதுவுமே நடக்கல, தப்பிச்சிட்டாரு, அடுத்த நாளே பாயா வீடியோ போடுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. பரோட்டா சாப்பிட்டு பாயா சாப்பிட்டு இருக்காரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கணும்னு கைதுன்னு வந்திருக்கணுங்க. அடுத்த நாள் கைதுன்னு வந்திருக்கணும். இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு, அது அவர் ஓட்டியிருந்தா அவர் கைது, இல்ல யாரோ சொல்றாங்களா ஃபர்ஸ்ட் டிரைவர் நாங்க அப்புறம் சொந்தக்காரன் ஒருத்தர் சொல்றாப்புல அவர் கைதுன்னு வந்திருக்கணும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வெளில வரவே இல்லைல்ல, கைதே ஆகலைங்கிற மாதிரியான விஷயங்கள் தெரியுது. ஸோ அது சரியா கிடையாது, அது ரொம்ப இன்ஜஸ்டிஸா இருக்கு. அதுதான் சொல்லுவாங்கல்ல, கடவுள்லாம் தாண்டி அந்த காலம் போடக்கூடிய அந்த கணக்குகள்ல அது அடி வாங்கிரும். நீங்க பாவம் மட்டும் தப்பிக்கிறீங்கன்னா அந்த அடி பயங்கரமா இருக்கும். அதையும் பார்ப்போம். ஓகே, பட் நம்ம இந்த விஷயத்தை பத்தி உள்ள கொஞ்சம் எடுத்து பேசும்போது எனக்கு என்ன தெரியும்னா, பிரியாணி மேன் மேல தப்பே இல்லைன்னு தானே தோணுது. அதாங்க, அவர் உண்மையாதான் சொன்னாப்ல. ஆனா இருக்கதான் சொல்லியிருக்காரு. அது கண்டென்ட்டுக்காக சொல்லியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். வியூஸ் கொடுக்கணும். எவ்வளவோ கண்டென்ட் இருக்கு, எவ்வளவு பேசிருக்கலாம். ஆனா ஏன் அவரை தொடர்னா அவருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகம். அவர் பண்ணது அநியாயம் தான், தப்புஸ்டாரு, உண்மைதான், யாருக்கும் தெரியாதா? எனக்குலாம் தெரியாது. நான் அங்கே கூட இன்டர்வியூல சொல்லுவேன், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்காங்க, சில பேர் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான்னு சொல்லுவேன். நோட் பண்ணி பெருசா சொன்னது கிடையாது. ஸோ அப்படி இருக்கப்ப அவருக்கு இது கண்டென்ட்டா தோணுது, இதை வச்சு கண்டென்ட் பண்ணலாம்னு தோணுது, காசும் பார்க்கலாம்னு தோணுது. ஸோ அதுக்கு இறங்கி அவர் செய்யறாரு. அதுல அவர் பேசுற அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, டோன், அது மெஜாரிட்டி பேருக்கு எரிச்சல் உண்டாக்குற டோனா இருக்கு. பேசுற விதம் எரிச்சல் உண்டாக்குற டோனா இருக்கு. ஸோ அதுதான் சரியா ஒர்க் அவுட் ஆக போச்சு. அவர் பயன்படுத்துற வார்த்தைகள் நாகரிகமா கரெக்டா பயன்படுத்திருந்தாருன்னா அவருக்கு சப்போர்ட் பயங்கரமா இருந்திருக்கும். ஈவன் அவர் சில விஷயங்கள், தவறான விஷயங்கள், பொய்யான விஷயங்கள் உள்ள சொல்லியிருந்தாலுமே, சொல்றேன் இன்கேஸ் சொல்லியிருந்தாலுமே அவர் பொலைட்டா பேசுறாருன்னா அவர் கரெக்டா தான் பேசுறாங்க நம்பிக்கை வருங்கிறேன். ஆனா அவர் அதை பண்ணல. ரொம்ப அக்ரெசிவா, ஜாலியா, ரொம்ப ட்ரோலா, மோசமா பேசியிருந்தாப்புல. அதுவும் அந்த 2வது ரிப்ளை வீடியோலாம் ரொம்ப ரொம்ப மோசம், பயங்கர வன்மை கிடங்கா இருந்துச்சு. அதுக்கான பதில் அவர் சொன்னாரு. ஆனா அதுக்குள்ள முழுக்க வன்மத்தை இறக்கிட்டாப்புல. வன்மத்தை வச்சு இங்க உலகத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது, யாருக்குமே யாருக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இந்த 2 பேருக்கு ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, நடுவுல டைலர் இருக்காங்க இருந்தாங்க. அதுதான் யார் அதாங்க, இப்ப யார் ட்ரெண்ட் ஆகுறாங்களோ அது எந்த துறையா வேணா இருக்கலாம், பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்காங்கன்னா அவங்கள பிடிச்சி இது ஒருத்தே கிடையாது, சும்மா இது ஃபேக்கு இல்ல ஸ்கேம்ங்கிற ஒரு வார்த்தை ஆட் பண்ணிட்டா அது என்னன்னு பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஸோ அதுதான் இங்க எல்லாம் பண்றாங்க. அது உண்மையாவே ஸ்கேமா இல்லையா, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இல்ல சந்தர்ப்ப சூழலை தப்பு பண்றாங்களா, என்ன ஏது, அதெல்லாம் எதுவுமே பாக்குறது இல்ல. ஒரு அடி ஒரு தட்டுவோம், தட்டினா திருப்பி கோவப்பட்டு வீடியோ போட்டாங்க, அது இன்னும் ப்ராஃபிட், அதுக்கு இன்னொரு வீடியோ போடுவோம். அப்படிங்கிறதுக்கே தவிர ஓனா பண்ணுவோம், கண்டென்ட் எழுதி பண்ணுவோம் அப்படிங்கிற மோட்லாம் இப்ப நிறைய பேருக்கு இல்ல. ஏன்னா இது ஈஸி, உட்காந்ததுல இருந்து அவங்க வீடியோ பார்த்து அப்படியே உட்காந்து பேசிட்டு போயிடலாம். ஆனா உட்காந்து ஓன் கண்டென்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுதான் ஆக்கப்பூர்வமானது, அதை மெஜாரிட்டி பேர் யாரும் பண்றது கிடையாது. ஓகே, ஸோ இப்படி சொல்றீங்க, எல்லாத்தையும் அடுத்தவங்களோட வாழ்வாதாரம் எல்லா விஷயத்தையும் கண்டென்ட் பார்க்க ஆரம்பிச்சா கடைசியில் இது இப்படிதான் போய் முடியும். இது யாருக்கும் நிம்மதி இருக்காதுங்க. இப்ப சும்மா நான் சொல்றேன், இப்ப யாருக்கு நிம்மதி இருக்கு? யூடியூப்ஸ்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? சந்தோஷமா இருக்க மாதிரி காமிச்சிக்கிறாங்க. ஈவன் இன்ஸ்டா இன்ஃபுளுசருமே சொல்றான், பயங்கர வியூஸ் கொடுக்குறவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சபடி யாரும் உண்மையா அடிப்படை மன நிம்மதியோட, அந்த குழந்தை இருக்கும்போது நம்ம ஸ்கூல் விட்டு வரப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, வீட்டுக்கு போறோம் இருக்கோம், நைட்டு தூங்குறோம், கரண்ட் போச்சுன்னா ஒரு ஜாலி விளையாடணும், அந்த அடிப்படை மகிழ்ச்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது யாருக்குமே கிடையாது. பயங்கர, நான் சொல்றது பயங்கர மினிமலான வார்த்தை, பயங்கர ஸ்ட்ரெஸ்ல பயங்கர லாக்ல இருக்காங்க எல்லாரும், சந்தோஷமா இருக்க மாதிரி காமிச்சுக்கிறாங்க. இதான் நடக்கும். யாருக்குமே அடிப்படை நிம்மதியே இருக்காது. நீங்க எதை வச்சு சொல்றீங்க இந்த ஒரு பாயிண்ட்? ஏன்னா ஈஸியா சென்ஸ் பண்ண முடியுது. இப்ப சில பேருக்குலாம் சில வீடியோ போடணுங்கிற விருப்பமே கிடையாது, ஆனா நீங்க அதை போட்டு தான் ஆகணும். மீன்ஸ் நான் இப்போ இர்ஃபான்கிறவர் நான் சொல்றேன், அவர் கார்பரேட் ப்ராடக்ட், அவர் இந்த விஷயத்தை நீங்க பண்ணுன்னு சொல்றாங்க, அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு பண்றாப்ல, அவரால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்குறாரு. ஆனா நீங்க கார்பரேட் எல்லாத்தையுமே ஒரு இண்டிவிஜுவல் யூடியூபரா இருந்தாலுமே உங்களுக்கும் நீங்க ஏர்ன் பண்றதுக்கு என்னடா இது உண்மையை நடக்க மாட்டேங்குது, ஓகே அந்த பொண்ணையோ இல்ல அந்த பையனையோ ட்ரோல் பண்றாங்க, நம்மளும் ஒரு ட்ரோல் வீடியோ போட்டு பார்ப்போம், ரோஸ்ட்னு ஒரு கேப்ஷன் போட்டு விடுவோம், ஓடுதான் பார்ப்போம், அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அதை யாருமே பண்ணலன்னு வச்சுங்களேன், அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க ஓன் கண்டென்ட் பண்றாங்கன்னா இதை பண்ணுங்க ரெடியா வராது. நம்மளோட ஸ்டஃபை காமிப்போம், அதுதான் நம்ம வந்தோம். அடுத்தவனை குறை சொல்றதுங்கிறது காலங்காலமா எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தாங்க இருக்கு. கேமரா ரெக்கார்ட் போட்டு குறை சொல்றதுங்க கெத்தா அது இல்ல. நானும் அதை பண்ணியிருக்கேன், புரிஞ்சனால தான் இப்ப நான் பண்ணாம இருக்கேன்.